அபர்ணா வண்டலூர்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. அபர்ணா, உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், வயது கரெக்டா சொல்லுங்க. இதெல்லாம் பேர் அபினேஷ் குமார். பிறந்த தேதி 25/9/1996. எத்தனை மணிக்குமா? காலை 5:20. அன்னைக்கு என்ன கிழமைம்மா? வியாழக்கிழமை. ஒரே நிமிஷம்மா. புரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி கரெக்டா? இல்ல புதன்கிழமை, கும்பராசி, சதய நட்சத்திரம். வியாழக்கிழமைன்னு இப்போ மாற்றி சொன்னீங்க. இப்போ நீங்கள் திருப்பியும் புதன்கிழமைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரே ஒரு பயோடேட்டா தப்பு பண்ணீங்கன்னா கூட தப்பாயிடும் இல்லைங்களா? நீங்கள் இப்போ வியாழக்கிழமைன்னு ஏன் சொன்னீங்க? அப்போ இல்லைங்களா? சொல்லக்கூடாதுமா. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ப்ரிடிக்ஷனே தப்பாக போயிடும். ஏன்னா இது கணக்கு போட்டு சொல்கிற இடம். எனக்கு சாமி அது வந்து வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்லை ஒரு ஃப்ளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா. பாஸ்வாலா, பி த பாஸ். இந்த சொல்லுது உடுக்கடிக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், அதெல்லாம் கிடையாது. அப்சல்யூட்லி மேக்ஸ். கொஞ்சம் இருங்க. சதய நட்சத்திரம், கும்பராசி கரெக்டாமா? முகத்தில் ஒரு அடிப்பட்ட தழும்போ மருவோ மச்சமோ ஒன்று இருக்காமா? இது யாருடைய ஜாதகமா? கண்ணாடி போட்டுருவார், தெளிவாக பேசுவார், அன்பானவர், பாசமானவர், எமோஷன் கேரக்டர், டென்ஷன் பார்ட்டி. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. 1 இவரது திருமண வாழ்க்கை, 2 இவரது நல்லபடியாக ஒரு வாழ்க்கை இவருக்கு எப்போ அமையும், தொழில் எப்போ நல்லபடியாக அமையும், இதுதான் உங்கள் கேள்வி கரெக்டாமா? ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு இவர் போயிட்டு வரணும். ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் போயிட்டு மஞ்சள் ஆடை வந்து சுவாமிக்கு தானம் பண்ணோம். அந்த மாதிரி தானம் பண்ணி நெய் தீபம் போட்டு வந்தால் இவருக்கு நல்ல உத்தியோகமும் திருமண வாழ்க்கையில் உள்ள தடையும் போகும். இரவில் ரொம்ப நேரம் கண்ணு முழிக்கிறாரு, அதுவே இவருக்கு உடம்பு பாதிக்கும். ஒரு வைப்ரண்ட்டாக இருப்பார். சூரிய நமஸ்காரம் செய்ய சொல்லுங்கள். வாழ்க பலமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக மோகனா கோவையில் இருந்து இணைஞ்சிருக்காங்க. மோகனா, யாருக்காக கேட்க போறீங்க? தேதி, வருடம், மாதம் இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. பொண்ணுக்குங்க சார். சொல்லுங்க மேம். வணக்கம் சார். பொண்ணு பேரு பூஜா ஸ்ரீங்க. 10/4/2004 பிறந்தது. 6:10 காலைங்க. கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காங்க. சனிக்கிழமை பிறந்திருக்காங்க சார். வெரி குட். என்ன நட்சத்திரம்? கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி கரெக்டா? ஆமா. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க சார். படிப்பில் நல்லா வந்துருவாளா? நல்ல வேலை கிடைக்குமா? நல்ல திருமண வாழ்க்கை அமையுமா? பயங்கரமாக பேசுகிறா சார். நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன், இன்றைக்கி அப்பா அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறோம், வர்றவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், இந்த மாதிரி கோவப்படக்கூடாது, பர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் வேணா இஷ்டம் இருந்தால் ஒழுங்காக இருக்கட்டும் அப்படின்னு வாயடி அடிக்கிறா சார். இவளுடைய ஜாதகத்தில் நல்ல பொண்ணுமா, கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்ணாடி போடுற மாதிரி வந்துடும். இப்போ இவளுக்கு இடமாற்றம் வரப்போகுது. அதிக பொறுப்புள்ள இடத்துக்கும் வருமானத்துக்கும் இவள் நவம்பர் மாதத்தில் இருந்து இடமாற்றம் வரப்போகுது. திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி இவளை கூட்டிக்கிட்டு திருநாகேஸ்வரம் இல்லைன்னா திருப்பாம்புரம் இந்த 2 கோயில்களுக்கு போயிட்டு வரணும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த சந்தேகத்தை தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணுறீங்களாம்மா? சார் இப்போ ரொம்ப நாளா இல்லைங்க சார். இப்போ மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு வர்றேன். தயவு செஞ்சு நீங்கள் குலதெய்வ வழிபாடு சரியாக பண்ணலனா இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கத்தான் செய்யும். 5 வருஷமாக நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க. ஆகவே தயவு செஞ்சு உங்கள் மாமியார் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கங்கிறத மனசில் வச்சுங்க. இதில் அந்த ஜோசியர் சொன்னார், இந்த ஜோசியர் சொன்னார். குலதெய்வ வழிபாடு மட்டும் உங்கள் மாமியார் என்ன சொன்னாங்களோ அதுதான் சரி, அவங்க சொல்கிறது தான் செய்யணும். தயவு செஞ்சு இந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்பு ஆரோக்கியம், செய்கிற தொழிலில் மேன்மை, திருமண வாழ்க்கை இது அத்தனையும் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக விருதாச்சலம்ல இருந்து சரத் இணைஞ்சிருக்காரு. சரத், யாருக்காக கேட்க போறீங்க? பிறந்த தேதி, வருடம், மாதம் இதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. 10/5/1996. எத்தனை மணிக்கு சார்? காலையில் 11:10 சார். இது யார் ஜாதகம் சார்? என்னுடைய ஜாதகம். வெரி குட். புத்திசாலியானவர், அன்பானவர், பாசமானவர், அபிட்ட நட்சத்திரம், மகர ராசி,
இடமாற்றம் வருமா, தொழில் மாற்றம் வருமா, திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையுமா? சார் எனக்கு என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்காங்க சார். என்னுடைய ஜாதகம் பார்க்குறீங்களே, என்னுடைய ஜாதகம் எப்படி இருக்குது? 7.5 சனி முடிஞ்சு போச்சு சார். இனிமேற்பட்டு உங்களுக்கு தொழிலில் மேன்மை, வருமானம், ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது, ஒரு சின்ன தாந்திரிகமான பரிகாரம் உங்களுக்கு சொல்லித்தரேன். எந்த ஊரில் இருக்கீங்க? விருதாச்சலம், கம்மாபுரம், விருதாச்சலம் பக்கம். விருதாச்சலம் பக்கத்தில் ஏதாவது கிராமமா? ஆமாம் சார். என்ன ஊர் பேர் சொல்லுங்கள்? கம்மாபுரம். கம்மாபுரம். ஓகே, நான் சொல்கிற மாதிரி கேளுங்க சார். காலையில் சாயந்தரம் ஒரு அகல் விளக்கில் வேப்ப எண்ணெயில் 2 திரி போட்டு உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் 48 நாள் தீபம் போடுங்க. முதல்ல வீட்டில் பணம் தங்கும், துஷ்ட தேவதைகள் விலகும், இஷ்ட தேவதைகள் வரும், குலதெய்வம் வீட்டில் வாசம் செய்யும், எல்லாத்தை விட லக்ஷ்மி கடாட்சம் வரும், நல்ல உத்தியோக உயர்வு, வருமானம், இது எல்லாம் கிடைக்கும். 48 நாள் இந்த வேப்பெண்ணெய் தீபம் போடுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக வைதேகி ராமநாதபுரத்துல இருந்து இணைஞ்சிருக்காங்க. வைதேகி, யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, வயது, மாதம் அதெல்லாம் கரெக்டா சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் சொல்லுங்க. எனக்கு தான் சார் கேட்கணும். நான் பிறந்த தேதி மாதம் சொல்றேன் சார். 9/6/1994 ரிஷபராசி, மிருகசீரிட நட்சத்திரம் சார். எத்தனை மணிக்கு சொல்லுங்க. சார் மணிதான் சார் தெரியல. எந்த ஊர்ல? ராமநாதபுரம் மட்டும், மக்கிலக்கரை, ராமநாதபுரம் பக்கத்துல. வேற ஒன்றும் இல்லைம்மா. அந்த லக்னம் குறிக்கிறது தப்பா போயிடும். லக்னம் குறிக்கல அப்படின்னா சரியா வராது. முதல் பாதியில் அதிகமா இருக்கு சார். அதிகமா மிருகசீரிட நட்சத்திரம் ஓப்பனா பேசுவீங்க. உங்களுக்கு முதல் எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா உங்க வாய் தான். ஓப்பனா பேசுவீங்க, எல்லாருக்கும் போய் உதவி செய்வீங்க, உதவி செஞ்சே உபத்திரவத்தில் மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு வரைகிறதோ, ஆடுறதோ, பாடுறதோ, கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவளாக இருப்பீங்க. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பிறந்தீங்க அப்படிங்கிறதுனால வாழ்க்கையில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வருஷம் உங்களுக்கு கோல்டன் பீரியட். முதல்ல உத்தியோகம், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம். அம்மா டிவி பார்த்துன்னுக்கிறீங்களா? இல்ல சார், நீங்க தனியா பேசிக்கிட்டு இருக்க சார். சரி, ஓகே. உங்கள் வீட்டில் கேளுங்க. இந்த பாருங்க, ஒரு 7 எள்ளு எடுத்துங்க, தலைக்கு வச்சு முதல் நாள் ராத்திரி படுத்துருங்க. மறுநாள் காலையில் இந்த உள்ளங்கையில் இந்த 7 எள்ளு வச்சு பால், பசும்பால் அதை வச்சு உங்கள் வீட்டு தலைவாசப்படியில் அந்த எள்ளை வந்து கழுவிடுங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுட்டு அம்மன் கோவிலில் ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிங்க. இன்னையோடு உங்களுக்கு அந்த பீடை போச்சு. உடல் ஆரோக்கியம் மருந்துக்கு கட்டுப்படும், மனோ தைரியம் வரும், தெளிவான வாழ்க்கை அமையும், நல்ல உத்தியோகம் அமையும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததாக சிவசங்கர் ஆரணியில இருந்து இணைஞ்சிருக்காரு. சிவசங்கர், யாருக்கா கேட்க போறீங்க? பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம் கரெக்டா சொல்லுங்க. சார் 10/10/1968 சார். எத்தனை மணிக்கு சார்? காலை 6:14 சார், வியாழக்கிழமை. வெரி குட். இது யார் ஜாதகம்? இது என்னுடைய ஜாதகம் தான் சார். வெரி குட், சூப்பர், அட்டகாசமான ஜாதகம். கிருத்திகா நட்சத்திரம். ஊர் பிரச்சனைக்கெல்லாம் தெளிவான முடிவு கொடுப்பீங்க. இப்போ கூட நான் அப்படியே டிவியில் கேட்குறேன், சார் இந்த பிரச்சனைக்கு எப்படி சார்? ரொம்ப அருமையாக சொல்லுவீங்க, கரெக்டாக சொல்லுவீங்க. சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? அதுதான் சார் எனக்கு தெரிலன்னீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனோ பயம், மனோ கிளேச்சம். உங்களுக்கு என்ன சார், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, சின்ன வயசுலேருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், தாயும் தகப்பனும் கூட பிரயோஜனம் இல்லை, 2 கை 2 காலில் தான் சார் நான் நிற்கிறேன், என்னுடைய சொந்த உழைப்பு தான் சார், அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி ஏங்கி என்னுடைய வாழ்க்கையை போயிடுச்சு சார், எனக்கு எப்போ தான் வருமானம் தங்கும், கடன் தீரும், மன நிம்மதி வரும், மன சஞ்சலம் போகும் அப்படிங்கிறது உங்கள் கேள்வி. உங்கள் ஊரில் ஒரு சின்ன மலை, அந்த சின்ன மலையில் ஒரு முருகன் கோவில், அந்த மலைக்கு பேர் திமிரி. திமிரி, ஆமாம் சார், ரத்னகிரி மலை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான கோவில் அந்த கோவிலில் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் போயிட்டு பால் அபிஷேகத்துக்கு ஒரு 3 வாரம் கொடுத்துட்டு வாங்க. மன சஞ்சலம் போகும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும். அந்த முருகனே உங்களுக்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பான். 3 வாரம் பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட்.